வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம தீபாவதி சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லணும். ராஜ சேதுபதியோட பேரன்தான் இந்த ராஜா அப்படின்னு சொல்லி ராஜாவோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்க நேரம் ஒரு ஆபத்து நம்ம தீபாவதிக்கு வருதுங்க. அதில் அந்த தீபாவதியை அப்படியே நம்ம ராஜா காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம தீபாவதி நம்ம ராஜாவை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் சாமுண்டேஸ்வரி கிட்ட நீங்க தான் ராஜ சேதுபதியோட பேரு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பரமேஸ்வரி பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சேன். நான் சொல்லணும் அப்படின்னு நான் கால் பண்ணி சொல்லிட்டு அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்க நேரம் இந்த ஆபத்து அதுல என்னை காப்பாத்திட்டீங்க ராஜா. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது வரை நான் உண்மையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ராஜா கிட்ட சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. நம்ம ராஜாவும் ரொம்ப நன்றிங்க, இது எங்க தாத்தாவோட கனவு, எங்க மாமா கையால கும்பாபிஷேகம் நடக்கணும்னு அதை நீங்க மறைச்சு உண்மையை மறைச்சி எனக்கு உதவுறீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதோட நம்ம சாமுண்டேஸ்வரி தீபாவதிக்கு கால் பண்றாங்க. என்ன தீபாவதி, நான் எவ்வளோ நேரமா காவல் நிற்கிறேன், நீ ஏன் என்ன வரல அப்படின்னு கேட்க நேரம், இல்லை எனக்கு ஒரு விபத்து நடந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், அப்போ அங்கே நான் உண்மையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை நான் அவசரப்பட்டுட்டேன், ஆனால் உண்மையாக பேரை யார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கலை அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகமாக இருந்துட்டு அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது தப்புன்னு இப்போ எனக்கு புரிஞ்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன டைம் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதை கேட்டு மிரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம தீபாவதி பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் நம்ம ராஜாவும் பரமேஸ்வரி பாட்டியும் பேசியதை ஒட்டு கேட்டுறாங்க. நம்ம அதை கேட்ட உடனே சும்மா அதிர்ச்சியாகி அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாங்க, நான் தேடிட்டு இருந்த அந்த ராஜ சேதுபதியோட உண்மையான பேர் ராஜா, அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் தான் உண்மையாட்டே சாமுண்டேஸ்வரிக்கு மாப்பிள்ளையா நடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல தோலை உரிச்சி காட்ட நேரம் அங்கே உள்ள உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் ராஜாவோட ஏம் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக இருக்கும் இடம், அதனால கண்டிப்பாக நீங்கள் உண்மையை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல தடுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே நம்ம தீபாவதி யோசிக்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, இந்த பொறுப்பே நம்ம சாமுண்டேஸ்வரி என்னை நம்பி தந்தது, கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த உண்மையே தெரிஞ்சுக்கணும்னு அவள் என்கிட்ட ஆர்டர் போட்டது, அந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரியாமல் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது, கண்டிப்பாக நான் இந்த உண்மையை இப்போவே நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் ஆடி போகிறாங்க. இல்லை மேடம் நீங்கள் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை நான் யார் சொன்னாலும் உண்மையை சொல்லி நான் இப்போ அந்த ராஜாவுக்கு முகத்திரையே கிழிக்கணும், இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்க போகிறேன், சாமுண்டேஸ்வரியையும் ஃபோன் போட்டு வர சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு சாமுண்டேஸ்வரி, நான் அந்த யார் அந்த ராஜ சேதுபதியோட பேர் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேமே, அதனால் அதை பற்றிய உண்மையை உன்கிட்ட சொல்லணும், அப்படியா, நீ கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி தீபாவதி, அது யாருன்னு அந்த பேரையாவது இப்போ சொல்லலாமே அப்படின்னு சொன்னேன்னு, இல்லை நேரில் பார்த்து தான் நான் சொல்லுவேன், இப்போ நான் அங்கே வந்துட்டு தான் இருக்கேன், நீ அங்கே ஒரு பார்க்குக்கு வந்துடு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம தீபாவதி சொல்ல, நம்ம சாமுண்டேஸ்வரி இப்போவே வாரேன், யார் அந்த ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமான ஆக்ரோஷமாக களை இறங்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த சைடு பார்த்தா நம்ம ராஜாவுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ கோயிலில் உள்ள கும்பாபிஷேக வேலையே பார்ப்போம், நாளைக்கே கும்பாபிஷேகம் மாமா கையால் நடந்துட்டுனா பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நான் உடனே உண்மையை அத்தைக்கிட்ட சொல்லிடலாம், ராஜ சேதுபதியோட பேரன்தான் நான் அப்படின்னு கண்டிப்பாக நானே உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு வேலையை கும்பாபிஷேக வேலைகளை மும்முரமாக செய்ய போகிறாங்க. அப்படின்னா நம்ம தீபாவதி காரில் வந்துட்டு இருக்கவங்க அப்படியே ஒரு ஆக்ஷனில் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ராஜா ஹெல்ப் பண்ணுறாங்கங்க. அவங்க நம்ம ராஜா தீபாவதியை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போய் அவங்கள காப்பாற்றிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ராஜாவை பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு, நீங்கள் உங்களை பற்றிய உண்மை தான் நான் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல போனேன், அப்போ தான் எனக்கு இது நடந்துட்டு அப்படின்னு சொல்ல நேரம், ஐயோ மேடம் நீங்கள் இப்போ சொல்லாண்டா, நான் நாளைக்கு கும்பாபிஷேகம் மாமா கையால் நடந்த பிறகு நானே உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல நேரம், நான் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு
அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன் ராஜா. நீங்க கும்பாபிஷேகத்த நடத்தணும். அதுதானே உங்க எய்மு. கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நீங்களே வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மைய சொல்லுங்க. அதுவரைக்கும் நான் இந்த உண்மைய சாமுண்டேஸ்வரிட்ட சொல்ல போறது இல்ல அப்படின்னு வந்து சொல்லணும்னா, நம்ம ராஜா வந்து 2 கைய எடுத்து நம்ம தீபாவதிய கும்பிடுறாங்க. இந்த பாருங்க ரொம்ப நன்றி. இந்த கும்பாபிஷேகத்துக்காக எவ்வளோ பேர் எப்பாறு பட்டாங்க. எல்லா கஷ்டமும் நீங்க சொன்னீங்கன்னா, ஒரே நொடியில வீணா போயிடுங்க. நீங்க வந்து சொல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. சரி ராஜா, நான் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சாமுண்டேஸ்வரிக்கு பலமே நீதான். அப்படிப்பட்ட உன்னை இழந்தா சாமுண்டேஸ்வரிக்கு நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது இப்போ. கண்டிப்பா நான் வந்து உண்மையே சொல்ல போறது இல்ல இப்போதைக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவதி வந்து சொல்லிறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கால் பண்றாங்க தீபாவளிக்கு. "என்ன தீபாவளி, நீ எங்க போன? நான் எவ்வளோ நேரம் காவல் இருந்தேன். அந்த என் மாப்பிள்ளைய பற்றி தகவலை தெரியறதுக்காக" அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அது நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட தீபாவளி, நான் அதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில எனக்கு ஒரு விபத்து நடந்துட்டு. ஆனா, நான் வந்து உன்கிட்ட சொன்னதில எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸிங் இருக்கு. ஆனா, உன்கிட்ட உண்மையானது தானே சொல்ல முடியும். அதனால உன் மாப்பிள்ளைய பற்றி எனக்கு விசாரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லி தூக்கி வாரி போடுறாங்க. என்ன இன்னும் டைமா? நாளைக்கு விடிஞ்சா கும்பாபிஷேகம். அது பிறகு இன்னும் டைமா தீபாவதி அப்படின்னு வந்து கேட்க நேரம், அதுக்குள்ள நீ உண்மைய கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அதெல்லாம் செக் வச்சா நடக்குமா சாமுண்டேஸ்வரி? கண்டிப்பா வந்து அவரு நல்லவரு அப்படின்னு வந்து தெரியும். கண்டிப்பா வந்து அவர பற்றி உண்மைய வந்து கூடிய சீக்கிரமே நான் தெரியப்படுத்துவேன். நீ பொறுமையா இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம தீபாவதி வந்து கால வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாட்டே இருக்கு. ஏதோ நடந்து போச்சு. இந்த தீபாவளியோட பேச்சு, முறைப்பு இதெல்லாம் சரியில்லையே. என்னதான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சந்திரகலா வந்து எப்படியாவது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த டிரைவர் பயலுக கூட்டு தெரிஞ்சா இந்த கும்பாபிஷேகம் நடக்காம போவோம். அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம ரேவதி வந்து எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம அம்மா வந்து கண்டிப்பாக தாத்தாவோட பேரன் தான் நம்ம ராஜா அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளை வந்து வீட்டை விட்டு விரட்டுவாங்க. அதோட துர்காவை வந்து எப்படி தலை முழுகுனாங்களோ அதே மாதிரி அம்மா நம்மளையும் துரத்தி விட தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸை எடுத்து லக்கேஜாக பேக் பண்ணி வைப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி ரேவதி திருமண ஃபோட்டோவை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு கட்டத்தில் இந்த திருமணமே வேண்டான்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து சொல்கிறேன், எங்கள் அம்மா செய்ததுலே ஒரு நல்ல விஷயம்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து சந்தோஷப்பட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து இது வந்து நம்ம கூடவே கொண்டு போனேன். இல்லைனா அம்மா துர்காவுக்கு செய்தது மாதிரி அவளோட பொருளெல்லாம் எடுத்து தீயில போட்டது மாதிரி இதையும் வந்து எரிச்சிருவாங்க. அம்மா கையால் எரியக்கூடாது. இது நம்ம இருக்க இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி ரேவதி திருமண ஃபோட்டோவை எடுத்து நம்ம ரேவதி வந்து பேக் பண்ணுறாங்கங்க. நம்ம ரேவதி வந்து செயலெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரோஹிணி, ரேவதி எதுக்காக இதெல்லாம் நீ செய்துட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்கங்க. வணக்கம் நண்பர்.